மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கள்ளக்காதலியை அடித்து கொலை செய்துவிட்டு விபத்து ஏற்பட்டதாக கூறி நாடகமாடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற சுமார் 281 கிலோ கஞ்சாவை நீதிமன்ற உத்தரவின்படி புதுச்சேரி தனியார் தொழிற்சாலையில் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. புதுச்சேரி அருகே தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரின் சடலத்தை புதைக்க மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அவர்களை தாக்கியதால் 500க்கும் மேற்பட்டோர் கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே சடலத்துடன் பாடையை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடற்கரையில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்றிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் ராமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ஈடன் கடற்கரையை நீலக்கொடி கடற்கரையாக மத்திய அரசு அங்கீகரித்துள்ளது. இங்கு 33 விதிமுறைகளுடன் 4 அம்சங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பிரதமர் மோடி நீல பொருளாதாரத்தின் வாயிலாக வருகின்ற 2047ஆம் ஆண்டிற்குள் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளார். இதற்கு பெரும் முதலாளிகளும் சுற்றுலா மேம்பாட்டுக்கும் கடற்கரை இலக்காகின்றன. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரையை ஒட்டி புதுச்சேரியில் 551 ஏக்கர், காரைக்காலில் 175 ஏக்கர் நிலங்கள் புறம்போக்கு என்று கூறி இன்னும் பதிவு செய்யப்படாமல் உள்ளது. புதுச்சேரி ஈடன் கடற்கரையில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பெரியசாமி, மங்கேர் செல்வன் உள்ளிட்டோர் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் அருண்குமார் தலைமையில் இந்த பகுதியில் ஆய்வு நடத்தப்பட்டது என்றும் அதில் சர்வே எண் 208 பகுதிதான் ஈடன் கடற்கரை மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சர்வே எண் 217 தான் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக இங்கு கான்கிரீட் கட்டுமானங்கள் உட்பட 14 வகையான விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக இதனை அகற்றிட வேண்டும். மேலும் அந்த பகுதியில் நீர்நிலைகளை மீட்க வேண்டும். கடற்கரையை ஒட்டிய மணல் குன்றுகளை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செய்தியாளர்கள் மத்தியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ராமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற சுமார் 281 கிலோ கஞ்சாவை நீதிமன்ற உத்தரவின்படி புதுச்சேரி தனியார் தொழிற்சாலையில் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் விடியல் ஆபரேஷன் திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு கடல் மார்க்கமாக கடத்த முயன்ற 281 கிலோ கஞ்சாவை போதை தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்த கஞ்சாவை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை அழிக்குமாறு காரைக்கால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் முன்னிலையில் புதுச்சேரி துத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் திடக்கழிவு மேலாண்மை தொழிற்சாலையில் 281 கிலோ கஞ்சாவையும் தீயிட்டு அழிக்கப்பட்டது. கரிக்கலாம்பாக்கம் ஸ்ரீராம் நகர் பகுதியில் புதிய குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் திறந்து வைத்தார். புதுச்சேரி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கிட கரிக்கலாம்பாக்கம் கிராமம் தவளக்குப்பம் மடுகரை சாலையில் உள்ள ஸ்ரீராம் நகர் பகுதியில் புதிதாக இலவச பட்டா வழங்கப்பட்ட இடத்திற்கு அருகே பொதுப்பணித்துறை மூலமாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல், குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகளுக்கு சுமார் 18 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்தின் மூலமாக கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள சுமார் 3500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே நள்ளிரவில் மின் கம்பத்தில் மோதிய சொகுசு கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே நள்ளிரவில் தெரு விளக்குகள் எரியாததால் அந்த பகுதியில் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த சொகுசு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின் கம்பத்தில் மோதியது. மோதிய வேகத்திலேயே கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்தவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறிந்த போலீசார் மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தெரு விளக்குகள் செயல்படாததே விபத்துக்கு காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நிதி விவகாரங்களில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டுமென்று அதிகாரிகளுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
கவர்னர் கைலாஷ்நாதன் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் துறை செயலர்களை அழைத்து துறை வாரியான பிரச்சினைகளை கேட்டறிந்தார். பின்னர் அவர் பேசுகையில், எந்த கொள்கை முடிவாக இருந்தாலும் துவக்கத்திலேயே தனது அனுமதி பெற வேண்டும். நிதி விவகாரங்களில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். அதேபோல் அதிகாரிகள், ஊழியர்கள் 3 ஆண்டிற்கு ஒருமுறை இடமாறுதல் உத்தரவை உடனடியாக செயல்படுத்திட வேண்டும். பதவி உயர்வு வேண்டாம் என ஒரே இடத்தில் இருப்பவர்களை கட்டாயம் இடமாற்றம் செய்திட வேண்டும் என்று தெரிவித்தார். அதேபோல் பிராந்திய அளவிலான இடமாற்றங்களும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று, இந்த உத்தரவுகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி அருகே தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரின் சடலத்தை புதைக்க மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அவர்களை தாக்கியதால் 500க்கும் மேற்பட்டோர் கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே சடலத்துடன் பாடையை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. புதுச்சேரி கோட்டக்குப்பம் நகராட்சியில் உள்ள நடுக்குப்பம் மீனவ கிராமத்திற்கும் அதன் அருகே வசிக்கும் ஆதிதிராவிடர் மக்களுக்கும் மயானம் தொடர்பாக பல ஆண்டுகளாக பிரச்சினை இருந்து வருகிறது. அந்த மயானத்தை ஆதிதிராவிட மக்கள் பயன்படுத்தலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதிகாரிகளின் அலட்சியத்தால் இரு தரப்பினருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சினைகள் வருவது தொடர்கதையாகி வந்தது. இந்நிலையில் கோட்டக்குப்பம் ஆதிதிராவிடர் மக்கள் பகுதியில் வசிக்கும் பூமலிங்கம் என்ற முதியவர் ஒருவர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். அவரது சடலத்தை ஊர்வலமாக உறவினர்கள் எடுத்துச் சென்ற நிலையில் மயானம் அருகே இருந்த நடுக்குப்பம் மீனவர்கள் அதை தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஒட்டுமொத்த ஆதிதிராவிட மக்களும் பூமலிங்கத்தின் பாடையை ஈசிஆர் சாலை கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களின் திடீர் போராட்டம் காரணமாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த விழுப்புரம் டிஎஸ்பி ரூபன்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் அதனை ஏற்காமல் நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி மயானத்தை ஒப்படைக்க வேண்டும், அந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வேண்டும், தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய மீனவர்களை கைது செய்திட வேண்டும் என வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டதுடன் சுமார் 5 கிலோமீட்டருக்கும் மேல் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. சுமார் 3 மணி நேரமாக பேச்சுவார்த்தைக்கு பிறகு அம்மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கான சிறப்பு ஊதியம் மற்றும் கௌரவ தொகை வழங்க சுமார் 7.46 கோடியை விடுவித்து தேர்தல் துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. தேர்தல் பணிகளில் முழுநேர அடிப்படையில் ஈடுபட்டு குறைந்தபட்சமாக 81 நாட்கள் பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு 1 மாத அடிப்படை ஊதியத்துக்கு இணையான சிறப்பு ஊதியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் குறுகிய கால தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட துறை அதிகாரிகள், ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள், தபால் ஓட்டு குழுவினர், கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட அளவில் கௌரவ தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்காக மொத்தம் 7,46,80,873 ரூபாய் செலவினத்திற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதில் முதல் தவணையாக 7,62,813 ரூபாய்க்கு, இரண்டாம் தவணையாக 38,18,060 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த தொகை தேர்தல் துறை மூலமாக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக மின்னணு பரிமாற்றம் மூலம் செலுத்தப்பட உள்ளது. புதுச்சேரியில் கள்ளக்காதலியை அடித்து கொலை செய்துவிட்டு விபத்து ஏற்பட்டதாக கூறி நாடகமாடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திலகர் நகரை சேர்ந்த பியூட்டிஷியனான ராஜமாதங்கி என்பவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ள நிலையில் கணவர் சரவணன் சென்னையில் புகைப்பட கலைஞராக பணியாற்றி வந்தார். இதற்கிடையே ராஜமாதங்கிக்கு பள்ளி பருவத்தில் அறிமுகமான கோட்டக்குப்பத்தை சேர்ந்த சுரேந்திரன் என்பவருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் தனிமையில் இருந்து வந்ததை அறிந்த கணவர் சரவணன் மனைவியை விட்டு பிரிந்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுரேந்திரன் தனது தொலைபேசி அழைப்பை எடுக்காததால் ஆத்திரமடைந்த ராஜமாதங்கி கோட்டக்குப்பத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று தகராறு செய்து அவரது தாயாரை திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுரேந்திரன் வீட்டில் இருந்த நாயை கட்டும் பெல்ட்டால் ராஜமாதங்கியை சரமாரியாக அடித்துள்ளார். அப்போது வலி தாங்காமல் ஓடிய ராஜமாதங்கி அருகில் இருந்த கால்வாயில் விழுந்ததில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக சுரேந்திரன் அவரை பைக்கில் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தட்டாஞ்சாவடி அருகே விபத்து நடந்ததாக நாடகமாடி கணவர் சரவணன் என போலியாக கையெழுத்திட்டு முதலுதவி சிகிச்சை மட்டும் பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்திலேயே ராஜமாதங்கி மயங்கி விழுந்ததால் அவரது தாயார் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதித்தார்.
அங்கு தீவிர சிகிச்சையில் இருந்த 3 மாத கர்ப்பிணியான ராஜமாதங்கி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். முதலில் போக்குவரத்து போலீசார் விபத்து என வழக்கு பதிவு செய்தாலும் சிசிடிவி காட்சிகளில் விபத்துக்கான அறிகுறி இல்லாத காரணத்தால் சந்தேகமடைந்து சுரேந்திரனை பிடித்து விசாரித்தபோது அடித்து கொலை செய்த உண்மையை வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து தன்வந்திரி நகர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சுரேந்திரனை சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் நடந்ததால் வழக்கை அங்குள்ள காவல் நிலையத்திற்கு மாற்ற புதுச்சேரி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கள்ளக்காதலியை அடித்து கொலை செய்துவிட்டு விபத்து ஏற்பட்டதாக கூறி நாடகமாடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற சுமார் 281 கிலோ கஞ்சாவை நீதிமன்ற உத்தரவின்படி புதுச்சேரி தனியார் தொழிற்சாலையில் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. புதுச்சேரி அருகே தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரின் சடலத்தை புதைக்க மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அவர்களை தாக்கியதால் 500க்கும் மேற்பட்டோர் கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே சடலத்துடன் பாடையை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.